வணக்கம் எல்லாருக்கும். மக்கானா அண்ட் டார்க் சாக்லேட் பால்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு இங்கே பார்க்கலாம். மக்கானா நம்மளுக்கு தேவையான அளவுக்கு எடுத்து ரொம்ப ஹை ஃப்ளேம் இல்லாமல் மாட்ரேட்டான ஒரு ஹீட்டில் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இதில் நிறைய நியூட்ரிஷனல் வேல்யூ நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் சன்ஃப்ளவர் சீட் கூட ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுலேயும் பார்த்திங்கன்னா மக்கனா அண்டு சன்ஃப்ளவர் சீட் அண்டு பம்ப்கின் சீட் இது எல்லாமே ஹைலி நியூட்ரிஷ்னல் உள்ள ஃபுட் ஐட்டம்ஸ். ஈவன் டேட்ஸ் கூட இதில் நம்ம சேர்த்துக்க போகிறோம். அண்ட் ஆல்சோ பட்டர் அண்ட் கீ அண்டு டார்க் சாக்லேட் எல்லாமே பிரெயின் ஹெல்த்துக்காகட்டும், ஜென்ரல் நம்ம பாடி ஹெல்த்துக்காகட்டும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ பம்ப்கின் சீட் நம்மளுக்கு எவ்வளோ குவான்டிட்டி தேவையோ அது எடுத்துட்டு நம்ம எல்லாத்தையுமே தனித்தனியாக வறுத்து பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் டேட்ஸ் அதோட கொஞ்சம் ஏதான ஒரு இன்க்ரீடியன்ட்ஸ் இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ போட்ட இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து மிக்ஸி ஜாரில், அதாவது அந்த பிளேடில் டேட்ஸ் மாட்டிக்காமல் இருக்கிறதுக்காக இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே சேர்த்து நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதையும் இந்த பவுடர்ஸோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் பட்டர் அதை சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் சால்ட் கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் டார்க் சாக்லேட் மெல்ட் பண்ணி டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து லட்டு பிடிக்கிற மாதிரி உருண்டைகளாக பண்ணி எடுத்துக்க போகிறோம். மக்கானா மட்டுமே ஃபைனாக நம்ம அரைச்சிக்க போகிறோம். மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ஒரு கோஸ் பவுடராக அரைச்சிட்டா ஓகே. இப்போ சாக்லேட்டுக்கு பதிலாக நம்ம பனை வெல்லம் இல்லைன்னா நார்மலான வெள்ளைக்கரைசல் ஊற்றி அதாவது பாகு பதத்தில் பண்ணிவிட்டு நம்ம உருண்டைகளாக படிச்சுக்கலாம். சாக்லேட் எதுக்கு அப்படின்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்டு அதோட ஜென்ரலாக நம்ம எல்லாருமே சொல்லுவாங்க டார்க் சாக்லேட் இட்ஸ் அ பிரெயின் ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எக்ஸாம் டைமில் சில்ட்ரன்ஸ் கொடுக்கறது கொஞ்சம் பெனிஃபிஷியலாக இருக்கும். நாட் ஒன்லி சில்ட்ரன், நம்ம எல்லாருமே எடுத்துக்கலாம். ஆனால் மாடரேட்டாக நம்ம எடுத்துக்கிறது நல்லது. பிகாஸ் ஆஃப் த பம்ப்கின் அண்டு ஸ்பெஷலி சன்ஃப்ளவர் சீட் அது மாடரேட்டாக எடுத்துக்கிட்டால் நல்லது. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சுன்னா கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ எவ்ரிதிங் இன் மாடரேட். டேட்ஸு சீட்ஸ் எடுத்துகிட்டு போட்டுக்கணும். இது எல்லாமே ஒரு மெஷர்மெண்ட்டு நான் இங்கே கொடுக்கல. ஜஸ்ட்டு நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி. ஈவன் சாக்லேட் கூட ஒரு கெஸ்ஸிங்கில் தான் நான் போட்டிருக்கேன். பட் கரெக்டாக எல்லாமே சரியாக போயிடுச்சு. ஸோ அரைச்ச எல்லாத்தையுமே சேர்த்து கொஞ்சம் சிறிது உப்பு, அப்புறம் பட்டர் கீ
தேவையான அளவு போட்டுட்டு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு உருண்டைகளாக பிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன பவுலில் எடுத்து பண்ணினோன்னா நல்லாயிருக்கும். நான் மெல்ட் பண்ண சாக்லேட் அண்ட் ப்ளஸ் இந்த பவுடர் எல்லாமே சரியான ஒரு அளவில் ஒரு கெஸ் பண்ணி போட்டனால எதுவுமே மீந்து போல் எல்லாமே சரியாக வந்துடுச்சு. ஸோ இதை மாதிரி பண்ணி நம்ம வந்து ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டோன்னா குழந்தைங்க வந்து ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி இல்லை ஆஃப்டர் ஸ்கூல் தே கம் ஃப்ரம் ஸ்கூல் 1-2 எடுத்து அவங்க ஸ்நாக் மாதிரி சாப்பிடுவாங்க. டோன்ட் கீப் இட் ஃபார் மோர் தென் 10 days. ஆனால் 10 days வரைக்கும் கூட இருக்காது. சாக்லேட்டுன்னு சொன்னாலே எல்லாருமே ஈகர் டு ஈட். ஸோ இது ஒரு 1 week கூட இருக்கிறது பெரிய விஷயம். பட் எவ்ரி திங் இன் மாடரேட், அதுதான் நம்ம பார்த்துக்கணும். ஸ்பெஷலி அந்த ரைட்டிங் எக்ஸாம் இது வந்து ஒரு பெரிய பிரெயின் பூஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். அவங்களுக்கு வந்து ஒரு எனர்ஜி கொடுக்கும். அது நிச்சயமாக நம்ம பார்க்க முடியும். தே கேன் கான்சன்ட்ரேட், நல்லா கான்சன்ட்ரேட் பண்ண முடியும் அவங்களால. அண்டு பொதுவாக அவங்க ரொம்ப டென்ஸ்டாக இருக்கும்போது சாப்பிட்றதுக்கு, அதாவது நார்மலாக சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க. பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணுவாங்க, சம்டைம் லன்ச், சம்டைம் டின்னர். டோட்டலி கான்சன்ட்ரேட் ஆன் தியர் ஸ்டடீஸ். இந்த மாதிரி பெனிஃபிஷியல் உள்ள ஸ்நாக்கு நம்ம கொடுத்தோன்னா அது விட்டமின்ஸில் வந்து எந்த விதத்துலேயும் அவங்க உடம்புல ஒரு லேக்கிங் இல்லாமல் பயனுள்ளதாக அமையும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ மெனி ரெசிபீஸ் இட்ஸ் கம்மிங் ஆன் த யூடியூப். இது வந்து நான் அடிக்கடி இந்த மாதிரி பண்ணுற ஒரு வீட்டில் பண்ணுற ரெசிபி. இது வந்து ஒரு ட்ரேயில் கூட நம்ம தட்டி, அதாவது இந்த சிக்கி மாதிரி கூட பண்ணலாம். அது வந்து அதுக்கு வந்து வெள்ளைப்பாகில் பண்ணினா நல்லாயிருக்கும். நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு, அதாவது ஊற்றிட்டு அதுக்கு மேலே ஒரு சாக்லேட் கோட்டிங் கொடுத்து நம்ம கட் பண்ணி எடுத்தோன்னா நல்லாயிருக்கும். ஸோ இது வெல்லம் இல்லாமல் சாக்லேட் ஒன்லி வச்சு பண்ணுறனால இந்த பால் மாதிரி பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும். இதுதான் நான் போட்ட இன்க்ரீடியன்ட்ஸ் இந்த பால்ஸ்க்கு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க. அண்ட் ஆல்சோ சப்போர்ட் திஸ் சேனல். என்னால் வந்து ஐ ஸ்டார்டட் திஸ் யூடியூப் ரெகுலராக பண்ணலாம் வீடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு நானே தான் மெயின்டைன் பண்ணுறேன். வீடியோ எடுக்கிறது, எடிட்டிங் பண்ணுறது எல்லாமே. எனிவே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.